Creative Training Corporation online class for 10th standard mathematics. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாமெட்ரியில் சீவாஸ் தியரம், மெனிலாஸ் தியரம் அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம சீவாஸ் தியரத்துக்கு முன்னாடி சிவிஎன் அப்படின்னு ஒரு லைனை பற்றி படிக்க போகிறோம். சிவிஎன் அப்படின்னா என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த வெர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட்டில் ஒரு லைன் வரைகிறோம் இல்லையா, ஒரு லைன் செக்மெண்ட் ஃப்ரம் அ வெர்டெக்ஸ் டு தி ஆப்போசிட் சைடு. இந்த லைனுக்கு பேர் தான் சிவிஎன்னு சொல்லுவோம். இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு சிவிஎன்னு பேர். இந்த லைன் செக்மெண்ட் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இந்த லைன் செக்மெண்ட்டு மீடியனாக இருக்கலாம். இந்த லைன் எப்படி இருக்கலாம்? மீடியனாக இருக்கலாம். மீடியன்னா எப்படி இருக்கும்? இந்த ஆப்போசிட் சைடை மிட் பாயிண்டில் பிரிக்கும். கரெக்டாக இந்த ரெண்டும் சேமாக இருக்கும், லென்த்து சேமாக இருக்கும். இருந்ததுன்னா அப்போ இந்த லைன் என்னன்னு சொல்லுவோம்? மீடியன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக பிரிக்கும், அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? கான்க்ரூயன்ட். சேமாக இருக்கிறது கான்க்ரூயன்ட்னா ஈக்குவலாக பிரிக்கும். மீடியனாக இருக்கலாம். இல்லைன்னா ரெண்டாவதாக எப்படி இருக்கலாம்னா ஆல்டிடியூடாக இருக்கலாம். ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னா பர்பண்டிகுலர் லைன். இங்கேருந்து வரைகிறோம், இது ஆப்போசிட் சைடுக்கு பர்பண்டிகுலரில் இருக்கலாம். மூணாவதாக இந்த லைன் எப்படி இருக்கலாம்னா ஆங்கிள் பைசெக்டாராக இருக்கலாம். இந்த ஆங்கிளை கரெக்டாக ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆங்கிள் பைசெக்டாராக இருக்கலாம். ஆங்கிள் பைசெக்டார். இப்படி இந்த சிவிஎன் லைனு 3 விதமாக இருக்கலாம். இப்போ இந்த சிவிஎன் லைன் வந்து கன்கரண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ எல்லாமே இப்போ இது மாதிரி ஒரு மீடியனாக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் மீடியனை எடுத்துக்கிறேன். மீடியன் அடுத்தது எழுதுகிறேன். டிடி, இது இ, இது எஃப். இந்த மாதிரி 3 மீடியன்ஸ் போட்டிருக்கேன். இந்த மீடியன்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்டில் போயிட்டுருக்கு. அந்த பாயிண்ட்டை நான் ஜின்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை ஜின்னு வச்சுக்கிறேன். இந்த ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கன்கரண்ட். அப்படின்னா இந்த சீவாஸ் தியரம்னு ஒன்று இருக்குது. இந்த கன்கரண்ட்டுனா இப்போது என்னென்னலாம் கன்கரண்ட்டு சொல்கிறோம்னா ஏடி, பிஇ, இஎஃப் ஆர் கன்கரண்ட். கன்கரண்ட்டுனா என்னது? ஒரே பாயிண்ட் வழியாக இது எல்லாமே பாஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த பாயிண்ட்டை தான் ஜின்னு சொல்கிறோம். நம்ம என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக மீடியன் அப்படின்னு வரும்பொழுது அந்த பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டுமாக இருக்கும். அதனால் அதுக்கு பேர் சென்ட்ராய்டுனாலே நம்ம ஜின்னு பேர் வச்சுப்போம். கிராவிட்டி வர்றதுனால நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜின்னு பேர் வச்சுப்போம். இந்த மீடியன்கிறதுனால நான் ஜின்னு பேர் வச்சுருக்கேன். அதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சிக்கு ஜின்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ இந்த லைன் எல்லாமே கன்கரண்ட். அப்போனா இப்போ இது 3 லைன்ஸும் கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா இந்த சீவாஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த ஈக்குவலாக இருக்கு இல்லையா, பிடி டிசி சிஇ பை இஏ பை ஏஎஃப் பை எஃப்பி. இங்கே பாருங்கள், டிடி டிஏ அடுத்தது டிசி, பாருங்கள் பிடி டிசி சிஇ இஏ சிஇ இஏ ஏஎஃப் எஃப்பி. இதோட ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோட ஆன்சர் வந்து 1 இருக்கும். கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா இதோட ஆன்சர் 1 இருக்கும். இதுதான் என்ன தியரம்? சீவாஸ் தியரம் சொல்கிறது இதுதான். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். சீவாஸ் தியரத்தை பயன்படுத்தி மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிறது ஒரு தியரம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து புக்கில் வந்திருக்கு. இப்போ நான் எப்படி மீடியன்ஸ் ஈக்குவல் டு 1 வரும்னு பாருங்கள். கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள்.
இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா இது ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தாலும் கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இது இருந்தால் இது உண்டு, இது இருந்தாலும் இது உண்டு. அதாவது இதோட ஆன்சர் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்ததுன்னா அந்த லைன்ஸ் ஆர் கன்கரண்ட், மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். இப்போ இது கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 1. அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்கிறது இந்த சீவாஸ் தியரம் சொல்லக்கூடிய இது. இப்போது நம்ம மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட்டுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் சம் அது. மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் எப்படின்னா, இப்போது உங்ககிட்ட ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏடி, பிஇ அண்டு சிஎஃப் ஆர் மீடியன்ஸ். மீடியன்ஸுனால என்ன சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக டிவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். மீடியன்ஸுனாலே அப்போ என்னென்ன சைடெல்லாம் ஈக்குவல், பிடி வந்து டிசிக்கு ஈக்குவலாக இருக்கும், சிஇ வந்து இஏக்கு ஈக்குவலாக இருக்கும். என்ன ஈக்குவலாக பிரிக்கும்ல, மீடியன்ஸுனால என்ன செய்யும், ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக பிரிக்கும். அதே மாதிரி ஏஎஃப்பும் எஃபியும் ஈக்குவல். இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த சீவாஸ் தியரம் என்ன சொல்லுதோ, பிடி பை டிசி ஈக்குவல் டு என்னன்னு பாருங்கள். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் எவ்வளவு, 1. ஏன்னா இப்போ 3 ஈக்குவல் டு 3னா 3/3 என்னமா வரும், 1 வரும். அதே மாதிரி தான் சிஇ பை இஏ, இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணால் இங்கே என்ன வரும், 1. ஏஎஃப் பை எஃப்பி, இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன வரும், 1. நான் இப்போ இது எல்லா ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது பிடி பை டிசி இன்ட்ரு சிஇ பை இஏ இன்ட்ரு ஏஎஃப் பை எஃப்பி. இப்போ இது எல்லாமே 1 1 1 தானே, மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1. அப்போ பாருங்கள், நம்ம வந்து மீடியன்ஸ் வந்து கன்கரண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட எல்லாத்தோட ஆன்சரும் பாருங்கள் 1 வந்திருக்கு. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம், 1 வருது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1 ஆன்சர் வந்ததுன்னா கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா 1 ஆன்சர் வரும். நமக்கு 1 ஆன்சர் வந்திருக்கு. அதனால் தீஸ் லைன்ஸ் ஆர் கன்கரண்ட். இதெல்லாம் என்ன லைன்ஸு, மீடியன்ஸ். எப்படி மீடியன்ஸுன்னு சொல்கிறோம், இது வந்து ஆப்போசிட் சைடை மிட் பாயிண்டில் வந்து பிரிச்சிருக்கு. அதனால் இது எல்லாமே மீடியன்ஸ். அப்போ மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். திஸ் இம்ப்ளைஸ் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். இதில் சீவாஸ் தியரத்தில் அதாவது நீ எந்த லைன் வந்து ஒரு வெர்டெக்ஸிலிருந்து ஆப்போசிட் சைடுக்கு வரைஞ்சாலும் அது பேர் சிவிஎன்னு பேர். இந்த சிவிஎனில் 3 டைப்ஸ் இருக்குது, லைன்ஸ் இருக்குது. இங்கே மீடியன், ஆல்டிடியூட், ஆங்கிள் பைசெக்டார். இந்த சிவிஎன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் இந்த சீவாஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி போடுற சிவிஎன் லைன்ஸ் எல்லாம் கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா, இப்போ இதோட வேல்யூ, இதை வந்து டைரக்டட் லைன்ஸுன்னு சொல்கிறோம். பிடி டிசி இப்படியே தான் போகணும், மாற்றி வரக்கூடாது. இங்கே இப்படி வரக்கூடாது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரக்கூடாது. இப்படியே போயிட்டுருக்கோம். இதோட ஆன்சர் வந்து 1 வந்ததுன்னா கன்கரண்ட்டாக இருந்தாலும் 1 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதினாலும் பரவாயில்ல. நீங்கள் இப்படி வரீங்க அப்படின்னு ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணினாலும் பாருங்கள், 1/1 எவ்வளவு, 1 தான். இது ரெசிப்ரோக்கலில் கூட எழுதிக்கலாம். அதோட ஆன்சரும் 1 தான். இது ரெசிப்ரோக்கல் எழுதினாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும், கன்கரண்ட் தான். எக்ஸசைஸ் 4.4ல் 9th சம் பார்க்கலாம். இது சீவாஸ் தியரம் பேஸ் பண்ணி வந்த ஒரு கொஸ்டின். இது பைசெக்டார்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு கன்கரண்ட்டானு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபிசி என்ன, இப்படி ஒரு பைசெக்டார் போடுறேன். இது வந்து ஏங்கிற ஆங்கிளில் பைசெக்ட் பண்ணுது. பைசெக்டார் போடுறேன். ஏடி வந்து பைசெக்டார். அதே மாதிரி பிஇ ஒரு பைசெக்டார், சிஎஃப் பைசெக்டார். இது கன்கரண்ட்டான்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏடி இஸ் பைசெக்டார் ஆஃப்
ஆங்கிள் ஏ பைசெக்டார் ஆங்கிள் பைசெக்டாராக இருந்ததுன்னா பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன எழுதலாம்? ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசின்னு எழுதலாம். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு எழுதலாம் இல்லையா? நான் அடுத்தது இந்த பிஇ ஒரு பைசெக்டார் வச்சுக்கோங்க. ஆங்கிள் பியோட பைசெக்டார் பிடி is a bisector of angle B by angle bisector theorem. இது எப்படி எழுதலாம்? இந்த BE பைசெக்டாராக இருந்ததுன்னா BC by BA equal to BC by BA equal to CE by EA. CE by EA ன்னு எழுதலாம். அடுத்தது CF is a bisector of angle C. Angle C by angle bisector theorem. எப்படி எழுதலாம்? CF is a bisector of angle C அப்படின்னா இங்கே நம்ம என்ன எழுதுகிறோம்? CA by CB CA by CB equal to CA by CB equal to ஃபஸ்ட்டு CA தான் எடுத்துக்கிட்டோம், அதனால் AF by FB. எந்த ட்ரையாங்கிளோட எடுத்துக்கிட்டியோ இப்போது நீங்கள் CA எழுதுனா அது அந்த ட்ரையாங்கிளோட பாருங்க, CA அந்த ட்ரையாங்கிளோட AF தான் இங்கே வரணும் மேலே. நியூமரேட்டரில் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது 1 இது 2 இது 3ன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ 1 2 3 மல்டிப்ளை பண்ணுறேன். நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எல்ஹெச்எஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன், ஆர்ஹெச்எஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். எல்ஹெச்எஸ்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த பாருங்க எல்லா எல்ஹெச்எஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். பிஏ இன்ட்டு சிஏ பை சிபி ஈக்குவல் டு இந்த சைடெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். பிடி பை டிசி இன்ட்டு CE by EA into AF by FB. இந்த சைடு டைரெக்ஷன் மாற்ற வேண்டாம், நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடு நீங்கள் டைரெக்ஷன்லாம் மாற்றாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த் வைஸ் தான் சொல்கிறோம். இந்த பாருங்கள் இந்த இடத்துல இந்த நம்ம லென்த் வைஸாக ஏபி பை ஏசின்னு சொல்கிறோம். ஏபியும் பிஏவும் ஆன்சர் கேன்சல் ஆகிடுது, ஏசி கேன்சல் ஆகிடுது, பிசி கேன்சல் ஆகிடுது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1ன்னு வந்திருக்கு. அப்போது பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி கரெக்ட் ஈக்குவல் டு 1. பாருங்கள் எப்படி போயிருக்கோம் பாருங்களேன். இங்கே ஆரம்பிச்சுக்கோங்க, பியில் ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னா பிடி டிசி சிஇ இஏ ஏஎஃப் எஃப்பி அந்த லைன் கரெக்டாக எழுதி முடிச்சுட்டேங்கன்னா ஈக்குவல் டு 1ன்னு வந்ததுன்னா இதோட ஆன்சர் 1 வந்ததுன்னா கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா 1. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஆங்கிள் பைசெக்டாரா angle bisectors of a triangle are concurrent. அவ்வளோதான். இப்போ நம்ம பைசெக்டார்ஸ் வந்து கன்கரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சம்க்கு வாங்க. இதுலேயும் கொடுத்துருக்காங்க, வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஆனால் இங்கே டயக்ராம்லேயே எல்லாமே இருக்குது. இந்த பிஎஃப்ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரியுது டயக்ராமில் எல்லாம் கன்கரண்ட்டுன்னு. கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம்? பை சீவாஸ் தியரம். கன்கரண்ட் இல்லையா, எல்லா லைன்ஸும் கன்கரண்ட்டு. எதெல்லாம் கன்கரண்ட்டு? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏசிபியில் ஏசிபிங்கிற ட்ரையாங்கிளில் இதெல்லாம் கன்கரண்ட்டு ஏடி சிஎஃப் பிஇ ஏடி சிஎஃப் பிஇ ஆர் கன்கரண்ட்டு. இது இங்கே எழுதிக்கிறோம். பை சீவாஸ் தியரம், தேர்ஃபோர் பை சீவாஸ் தியரம். இப்படி கன்கரண்ட்டாக இருந்ததுன்னா என்ன எழுதலாம்?
இந்த சைட்ஸ் எழுதலாம் இல்லையா, ஏஇ. இங்கே ஆரம்பிச்சுக்கோங்க, ஏல ஆரம்பிச்சுக்கிறோம். அப்படியே லைனாக வாங்க. இசி இன்ட்டு சிடி டிபி இன்ட்டு பிஎஃப் எஃப்இ ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க. 1 தானே கன்கரண்ட்டாக இருந்தாலே சீவாசிங்கிறம என்ன சொல்லுது, கன்கரண்ட்டாக இருந்தால் இதோட ஆன்சர் 1ன்னு சொல்லுது. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இருக்கு இல்லையா, கன்கரண்ட்டுன்னா 1 இருந்தால் கன்கரண்ட்டு. சரி, ஏஇயோட ஆன்சர் வந்து இங்கே 3 இது 4, நெக்ஸ்ட்டு 10 3 இது 5. எங்கள் பிஎஃப் தெரில, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தெரியாதது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 5 ஈக்குவல் டு 1. இப்போ இதில் கேன்சல் பண்ணுறோம். 3 3 கேன்சல் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த 5 வந்து 2 டைம்ஸ், இந்த 2 வந்து இங்கே 2 டைம்ஸ். அப்போது இந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 2 1s are 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போது பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். அங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, 2 சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு. இப்போ இந்த சம்முக்கு வாங்க. இது எக்ஸாம்பிள் 4.33. இந்த சம்மில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் ஏபியோட லென்த்து 13, ஏசியோட லென்த்து 14, பிசியோட லென்த்து 15ன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர நமக்கு இங்கே லைன்ஸ் போட்டிருக்கோம். ரெஸ்பெக்டிவ்லி ஏஎஃப் பை எஃபின்னு போட்டிருக்காங்க இல்லையா. நம்ம இப்போ ஏடி இந்த லைன் போட்டுக்கலாம், கன்கரண்ட் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஏஎஃப் இங்கே இதுலேருந்து சிஎஃப், இது வந்து இ, இது வந்து டி. ஏடி பிஇ சிஎஃப் அண்ட் லைன்ஸ் போட்டுக்கலாம். இங்கே ஏஎஃப் பாருங்கள், ஏஎஃப் பை எஃப்பி. நம்ம இப்போ முதல்ல வந்து கன்கரன்சி எழுதிக்கலாம். என்னென்னா பை சீவாஸ் தியரம், by Siva's theorem, dt by dc into ce by ea into af by fb equal to 1ன்னு எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், af by fbயோட ஆன்சர் என்ன போட்டிருக்காங்க, 2/5 போட்டிருக்காங்க. அடுத்தது ce by eaவோட ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே என்ன தரல, பிடியும் டிசியும் தரல. ஆனால் இது மொத்தமாக எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 15ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், பிடி ப்ளஸ் டிசி ஈக்குவல் டு 15. இது எல்லாமே சேர்ந்து வந்து 15. நம்ம ஏதாவது ஒன்று எக்ஸுன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோன்னா அப்போ இது எவ்வளோ வரும், 15 மைனஸ் எக்ஸு. நம்ம இது இங்கே எழுதிக்கலாம். பிடிங்கிற இடத்துல எக்ஸும் டிசிங்கிற இடத்துல 15 மைனஸ் எக்ஸும். மொத்தம் இது 15னா இது எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது லெட்ஸ் பிடி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது தர்ஃபோர் டிசி ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 1. இந்த 5 கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த 4 டைம்ஸ் இருக்குது இதில். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த 4ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டரில் எக்ஸு தான் பேலன்ஸ் இருக்குது. டினாமினேட்டரில் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 60 மைனஸ் 4x ஈக்குவல் டு 1. இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது x ஈக்குவல் டு 60 மைனஸ் 4x. இந்த 4x இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருந்தால் 5x ஈக்குவல் டு 60. x ஈக்குவல் டு 60/5 12. அப்போ x ஈக்குவல் டு 12. எக்ஸுங்கிறது என்ன, பிடி. பிடி பை அங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பிடி அண்டு டிசி கேட்டிருக்காங்க. அப்போ பிடி ஈக்குவல் டு எக்ஸ் 12. அவ்வளோதான். சென்டிமீட்டராக என்னென்னலாம் தரல அவங்க, அதனால் நம்ம எப்படியே வச்சுக்கலாம். டிசி ஈக்குவல் டு 15 மைனஸ் 12 எவ்வளவு, 3. அவ்வளோதான். இந்த மாதிரி இதில் சீவாஸ் தியரமில் உள்ள கன்கரன்சி யூஸ் பண்ணி நம்ம எல்லா சைடையுமே கண்டுபிடிக்க முடியும். நம்ம சீவாஸ் தியரம் பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்போ மெனிலாஸ் தியரம் பற்றி பார்க்கலாம். சீவாஸ் தியரமில் முக்கியமான வார்த்தை என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கன்கரண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். மெனிலாஸ் தியரமில் என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஸ்ட்ரைட் லைனில் வரும், அதாவது கொலினியர் பாயிண்ட்ஸாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஏ ஆர் பி இது எல்லாமே ஒரே லைன் மேலே இருக்குது. சாரி, இதை எடுத்துக்க வேண்டாம். நம்ம பி கியூ ஆர் இதெல்லாம் ஒரே லைன் மேலே இருக்குது. இங்கே இதுதான் லைன்ஸ் எடுத்துக்கிறோம். இது கூட கொலினியர் பாயிண்ட்ஸ் தான். ஆனால் இந்த சம்மில் பி கியூ ஆர் இது லையிங் ஆன் த சேம் லைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஏபிங்கிற ஒரு லைன் இருக்குது. ஏபிக்குள்ளே ஆறுங்கிற பாயிண்ட் இருக்குது இல்லையா. ஏபி லைனுக்குள்ளே
இருக்குது. இப்போ அதே மாதிரி பிசி லைனுக்குள்ளே பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஆனால் ஏசிங்கிற லைனுக்குள்ளே பாருங்கள், ஏபிசி ட்ரையாங்கிளில் ஏசி லைனோட சிஏவோட எக்ஸ்டென்ஷனில் கியூ இருக்குது. அது மாதிரி இதுக்குள்ளேயும் இருக்கலாம், அதில் அதோட எக்ஸ்டென்ஷன்லையும் இருக்கலாம். இப்போ ஏசிக்குள்ளே இருக்கணும்னா இது மேலே இருக்கணும். ஆனால் இது எங்கே இருக்குது? ஏசிக்கு எக்ஸ்டென்ஷனில் இருக்குது, சிஏவோட ப்ரொடியூஸில் இருக்குது இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், PQR ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ். பிசியில் பி இருக்குது, சிஏல கியூ இருக்குது, சிஏல பாருங்கள் கியூ இருக்குது, அண்டு ஏபியில் ஆர் இருக்குது. ஏபிங்கிற லைனில் ஆர் இருக்குது. ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளோட இந்த சைட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது? கொலினியராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த PQR எப்படி இருக்குது? PQR எல்லாமே கொலினியர். முக்கியமான வேர்டு தான். கொலினியராக இருந்தால் தான் மெனிலாஸ் தியரம் கொலினியர்னா. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுறோங்கிறத பாருங்கள். நம்ம எந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அந்த பாயிண்ட்ஸில் போகிறோம். எப்படின்னு பாருங்கள், பிபி பிசி, அடுத்தது இங்கே பாருங்கள், இது மிட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தவரில் பிக்கு, அது மாதிரி சியிலிருந்து சிக்யூ கியூஏ, சியிலிருந்து கியூக்கு போகணும். நம்ம எக்ஸ்டர்னலி இன்டர்னலி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சிக்யூ கியூஏ, அடுத்தது ஏஆர் ஆர்பி, இப்படி தான் வரும். சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு -1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் கன்கரண்ட்டில் +1 வரும், இதில் வந்து -1 வரும். டிரெக்டட், இங்கே பாருங்கள், இது எல்லாமே டிரெக்டட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னா மாற்றி வரக்கூடாது. நீங்கள் ஏஆரை ஆர்ஏன்னு எழுதினாலும் இல்லை நீங்கள் இப்படி போயிட்டு இப்படி போகலான்னாலும் தப்பு ஆன்சர். ஸோ இது ஆன்சர் வந்து மைனஸ் என்ன ஆகிடும்? அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஏதாவது ஒன்றுக்கு டைரெக்ஷன் மாறினா கூட ஆன்சர் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும், சைன் மாறிடும். டைரெக்ஷன் மாற்றக்கூடாது. இப்போ இந்த சம்முக்கு வாங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் நிறைய ட்ரீஸ் இருக்குது கார்டனில். இதில் பர்டிகுலராக இந்த 3 ட்ரீஸ் மட்டும் ஒரே லைன் மேலே இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த இடத்துலையும் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி தான் இந்த கார்டனு. இப்போ இதில் இந்த கார்டனில் இந்த 3 ட்ரீஸுமே ஒரே லைன் மேலே இருக்குது. கார்டனுக்குள்ளே இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதில் பிக்யூஆருங்கிற லைனு பாயிண்ட்ஸு ஒரே லைன் மேலே இருக்குது. கொலினியர் பாயிண்ட்ஸாக இருக்குது, அதுதான் முக்கியமானது. கொலினியராக இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லொக்கேட்டட் இந்த ஃபாலோயிங் வே. 3 ட்ரீஸ் ஆர் பர்டிகுலர் ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் இந்த ஃபாலோயிங் வேனா ஒரே லைன் மேலே இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம்? பை மெனிலாஸ் தியரம் எப்படி போகிறோன்னு பாருங்கள். முதல்ல நம்ம பியில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிபி பிசி இன்ட்டு சிக்யூ சிக்யூ கியூஏ. நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் வழியாக தான் போகணும். பாருங்கள், சிக்யூ கியூஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏஆர், ஆர் தான் நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட்ஸு. ஏஆர் ஆர்பி, ஏஆர் ஆர்பி ஈக்குவல் டு -1. ஆனால் நான் என்ன செய்கிறேன், இந்த ஏஆர்னு இருக்கு இல்லையா, ஏஆர் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த ஆர்பிங்கிறத நான் பிஆர்னு மாற்றுறேன். இதில் என்ன செய்கிறேன், கரெக்டாக இது வந்து கரெக்டாக டைரெக்ஷனோடு இருக்குது, நான் மாற்றி சொல்கிறேன். CQ/QA ஏஆர், இங்கே ஏஆர் இருக்கு இல்லையா, ஏஆர் இருக்குது. அடுத்தது ஆர்பி வராமல் என்ன செய்கிறேன், நான் பிஆர்னு எழுதுறேன். அப்போ நான் டைரெக்ஷன் மாற்றின உடனே இந்த இடத்துல என்ன ஆகிடும், -1 என்ன ஆகிடும், +1 ஆகிடும். இப்போது நாங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிபி 2, நெக்ஸ்ட்டு சிக்யூ வந்து 3, நெக்ஸ்ட்டு ஆர்ஏ வந்து 10 பை, நெக்ஸ்ட்டு பிசி 6, நெக்ஸ்ட்டு QA 5, நெக்ஸ்ட்டு ஆர்பி 2. இதோட ஆன்சர் எப்படி வருதுன்னு பாருங்கள். 6 இதை கேன்சல் பண்ணிடலாம். இது 5 2s 10 கேன்சல் ஆகிடுது. ஆன்சர் 1ன்னு வந்துடுது. இப்போது இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கா மெனிலாஸ் தியரம் படி. இப்போ நான் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீஸ் எல்லாம் ஒரே லைன் மேலே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஒரே லைன் மேலே இருந்தால் தான் நம்ம மெனிலாஸ் தியரமே அப்ளை பண்ண முடியும். லைன் மேலே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டு லெட்
all the trees in a line அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம மெனி லாஸ் தியரமாக அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் ஆன்சர் 1ன்னு கிடச்சிருக்கு. therefore this implies yes all the trees are செக் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. yes all the trees PQ are collinear or in a same line. in a line. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு மெனிலா சீவாஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.